ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டுடேரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோனா ஹவு டு கிரியேட் கஸ்டம் ஷேர் லைப்ரரிஸ் யூசிங் க்ரூவி ஸ்கிரிப்ட் இன் ஜென்கின்ஸ். ஸோ கஸ்டம் லைப்ரரி வந்து நம்ம க்ரூவி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி கஸ்டம் லைப்ரரி கிரியேட் பண்ணலாம். அந்த கஸ்டம் லைப்ரரியை வந்துட்டு ஸோ உங்களுக்கு தேவையான இன்புட் என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் க்ரூவி ஸ்கிரிப்ட் மூலிமா நீங்கள் கால் பண்ணி ஸோ அதை வந்து நீங்கள் பைப்லைனில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரூவி ஸ்கிரிப்ட் வந்து லைப்ரரியாக மாத்திரம் அந்த லைப்ரரி வந்து உங்களோட பைப்லைன் ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஸோ அதுலேருந்து வந்து உங்கள் ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் என்னோட டேஷ்போர்டு. ஸோ ஜென்கின்ஸ் டேஷ்போர்டு இதில் வந்துட்டு நம்ம பைப்லைன் ஒரு சிம்பிள் பைப்லைன் இப்போ நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ டெஸ்ட்டு ஷேர்டு லைப்ரரி பைப்லைன் இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சிம்பிள் லைப்ரரியாக இப்போ நம்ம கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹலோ வேர்ல்டுன்றது இப்போ ஒரு சிம்பிள் பைப்லைனு. ஸோ இதில் வந்துட்டு சேவ் கொடுத்துட்டு இப்போ நான் பில்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நம்ம வந்து நார்மலாக ஒரு பைப்லைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு ஜாப் இது. இதே வந்து ஒரு ஷேர்டு லைப்ரரியை வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதில் க்ரூவி ஸ்கிரிப்ட் வச்சு ஸோ அது மூலிமா எப்படி நம்ம வந்து ஒரு ஜாப் இன்புட்டை பாஸ் பண்ணி அவுட்புட் எப்படி நமக்கு எடுக்கிறது எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு ரெப்பாசிட்டரி நான் வந்து ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெப்பாசிட்டரியை வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ ஜென்கின்ஸ் ஷேர்டு லைப்ரரி அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த லைப்ரரி வந்து சாரி இந்த ரெப்பாசிட்டரி வந்துட்டு பப்ளிக்காக தான் இருக்குது. ஸோ கிரியேட்டிங் ரெப்பாசிட்டரி கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் என்னோட ஜென்கின் ஷேர் லைப்ரரி நான் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கோடை வந்து நான் கிட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு ஸோ அந்த கிட்டில் இருந்து எப்படி நம்ம வந்து ஜென்கின்ஸ் பைப்லைன் ஸ்கிரிப்டில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறன்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு இந்த இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ நான் இது நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் எக்கோ இருக்குது. ஸோ எக்கோ வந்து ஒரு ரீட்மி ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக ஒரு ரீட்மி ஃபைல். நெக்ஸ்ட் வந்து கிட் இனிட்டு ஸோ இனிஷியலைஸ் பண்ணுறேன் கிட்டு. நெக்ஸ்ட் வந்து கெட் ஆடு கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபைல் உள்ள எல்லா ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இப்போ கிட்டுக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து இப்போ கமிட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ கமிட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கமிட் கிட் கமிட் -m ஃபஸ்ட் கமிட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கரண்ட் பிரான்ச் மெயின் பிரான்ச்சுக்கு வந்து இப்போ நான் ஸ்விட்ச் ஆகுறேன். ஸோ மெயின் பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் ஆகியாச்சு. இப்போ நான் இந்த பர்டிகுலர் கஸ்டம் டைரக்டரியை வந்து என்னோட கிட்டுக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ரிமோட் ரெப்பாசிட்டரியை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி ஓகே. ஸோ கிட் ரிமோட் ஆட் வந்து இப்போ இதாகிடுச்சு. இப்போ நான் வந்து கிட் புஷ் -u ஆர்ஜின் மெயின் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் வந்து கோடை வந்து புஷ் பண்ணுறேன். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் போய்ட்டு தமிழ் டு டெரா. ஸோ பாஸ்வேர்டு வந்து உங்களோட டோக்கன். ஸோ அந்த டோக்கன் வந்து இப்போ நான் கொடுத்துட்டேன். ஸோ கிட்டு கோடு வந்து கமிட் ஆயிடுச்சு புஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த லிங்க்கை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கஸ்டம் லைப்ரரியில். ஸோ இந்த ஹெச்டிபிஎஸ் லிங்க் வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கஸ்டம் லைப்ரரி வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் எங்கே கிரியேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஸோ டேஷ்போர்டுக்கு போயிட்டு மேனேஜ் ஜென்கின்ஸ்க்கு போயிட்டு கான்ஃபிகர் சிஸ்டம்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸோ லைப்ரரிஸ்ன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இந்த குளோபல் பைப்லைன்ஸ் லைப்ரரி இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இருக்கிறத நான் delete பண்ணிடுறேன். ஓகே. ஸோ குளோபல் பைப்லைன் லைப்ரரி. ஸோ இதில் வந்து நியூ லைப்ரரி வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு கஸ்டம் ஷேர்டு லைப்ரரி அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் லைப்ரரி நேம். நான் வந்து பைப்லைன் ஸ்கிரிப்டில் நான் யூஸ் பண்ண போகிற லைப்ரரி நேமு. ஸோ வெர்ஷன் வந்து இது வந்து உங்களோட கிட்டோட கமிட்ட கமிட் ஐடி இல்லாட்டி வந்து டேகு இல்லாட்டி பிரான்ச் ஸோ இதனால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து மெயின் வந்து இப்போ நான் இதை நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் மாடர்ன் எஸ்சிஎம் தான் இதில் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ லீகஸ் எஸ்சிஎம் இருக்குது. நீங்கள் எண்டில் ஏதாவது உங்களுக்கு எந்த இது தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கிட்டு சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். கிட்டப் யூஸ் பண்ணல. ஸோ அதோட யூஆர்எல் வந்து இதில் போட்டுறேன். ஸோ ஒன்ஸ் இது போட்டதுக்கப்புறம் ஸோ மெயின் இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன்னா இங்கே வந்து சேஞ்ச் ஆயிரும்.
ஸோ அப்ளை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வெர்ஷன் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். குளோபல் பைப்லைன் லைப்ரரிஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா மெயின் வந்துருச்சு. ஸோ இதோட கரண்ட் வெர்ஷன் ரிவிஷன் ஐடி பார்த்தீங்கன்னா இந்த ஐடி தான். ஸோ இந்த ஐடி போட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கமிட்டு, சாரி, இதில் போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதுதான் அதோட ஐடி. ஸோ இந்த ஐடியில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 037D9E5 தான் ஸ்டார்ட் ஆகுது. சாரி தான் இங்கேயும் ஸ்டார்ட் ஆகுது 037D9E5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரண்ட் அப்டேட்டட் கோடு வந்து இங்கே கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றத இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பைப்லைன் ஸ்கிரிப்டுக்கு போகிறோம். பைப்லைன் ஸ்கிரிப்டுக்கு போயிட்டு கான்ஃபிகர். ஸோ கான்ஃபிகரில் போயிட்டு ஹலோ வேர்ல்டு நம்ம எடுத்து விட்டுட்டு, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு. ஸோ அதோட சிம்பிள் க்ரூவி ஸ்கிரிப்ட் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த க்ரூவி ஸ்கிரிப்டை வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேர்ஸ்ன்றதுல இருக்கும். ஸோ இதான் ஃபோல்டர்ஸ் டைரக்டரி ரிசோர்ஸ் லைப்ரரிக்கான. ஸோ ரிசோர்ஸஸ் சோர்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸில் இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம வந்து வேர்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வேர்ஸில் வந்துட்டு ஹலோ வேர்ல்டு டாட் க்ரூவின்னு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஃபைல் நேம் வந்து கேமல் கேஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான கோடிங் ஸ்டாண்டர்டு ஃபைல் நேம் கன்வென்ஷன்ஸு. ஸோ இந்த ஹலோ வேர்ல்ட் க்ரூவிக்குள்ளே போனீங்கன்னா ஸோ டெஃப் கால் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு எஸ்ஹெச் எக்கோ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த தான் இப்போ நம்ம அங்கே கால் பண்ண போகிறோம். ஸோ ஹலோ வேர்ல்டு இந்த ஃபைல் நேம் தான் அங்கே ஃபங்க்ஷனாக ஆசிய ஃபங்க்ஷனாக நம்ம கால் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்குள்ளே ஃபங்க்ஷனாக தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஃபங்க்ஷனாகவே அதை எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு ஹலோ வேர்ல்டு வந்து ஃபங்க்ஷனை இப்போ நான் கொடுக்குறேன் இங்கே. ஸோ இது கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அந்த லைப்ரரி வந்து இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணணும். அது எப்படி இம்போர்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அட்டு போட்டு லைப்ரரி போட்டு ஸோ கஸ்டம் ஷேர் லைப்ரரி. ஸோ அந்த லைப்ரரி நேம் வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ கஸ்டம் ஷேர் லைப்ரரியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ மேனேஜ் ஜென்கின்ஸில் போயிட்டு கான்ஃபிகர் சிஸ்டம். ஓகே, ஸோ கஸ்டம் ஷேர் லைப்ரரி இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது போட்டுட்டு ஸோ ஸ்பேஸ் விட்டு அண்டர்ஸ்கோர் கொடுங்க. ஸோ இது வந்து அந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இம்போர்ட் ஆகிறதுக்கு, அந்த லைப்ரரி இம்போர்ட் ஆகிறதுக்கு வந்து அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கம்ப்ளீட்டு லைப்ரரி வந்து இம்போர்ட் ஆகும். ஸோ இது கொடுத்துட்டேன். இப்போ நான் இது அப்ளை கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ நான் பில்ட் நவ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பக்காவாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா லோடிங் லைப்ரரி கஸ்டம் ஷேர் லைப்ரரி அட் மெயின். ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷன், சாரி மெயின் வெர்ஷன் தான் வந்து இது லோடிங் ஆகிருக்கு லைப்ரரி வந்துட்டு. நெக்ஸ்ட் வந்து கிட்டு வந்து கமிட் ஆகிருக்கு. கமிட் ஆனதை எடுத்துகிட்டு ஸோ உபுண்டு டாக்கரில் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. எக்கோ அலோ வேர்ல்டுன்றது எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஒரு கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், எக்கோ ஹலோ வேர்ல்டுன்னு. இப்போ இதே வந்து பேராமீட்டரை நீங்கள் எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அதுவும் இப்போ நம்ம பாஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் நேம் கொடுக்குறேன். ஸோ இன்னொன்று ஸ்ட்ரிங்கு வந்து மந்த் ஆஃப் தி இயர். ஸோ மந்த் ஆஃப் தி இயரோட வேரியபிள் நேம் வந்து ஸோ கேமல் கேஸில் தான் இருக்கணும். மந்த் ஆஃப் தி இயர் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த பேராமீட்டர் வந்து எப்படி நீங்கள் கமாண்டில் எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹலோ நேம். ஸோ நேம் வந்து டாலர் செட் ரேஸ் ஓப்பன் பண்ணி நேம்ன்ற வேரியபிள் நேம், ஆனால் வந்து செட் ரேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ கரண்ட் மந்த் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அந்த வேரியபிள் வந்து மந்த் ஆஃப் தி இயர். ஸோ இப்படி கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹலோ தமிழ் டு டெரா கரண்ட் மந்த் இஸ் ஜனவரி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த நேமுன்றது வந்து நான் தமிழ் டு டெரான்னு பாஸ் பண்ண போகிறேன். இப்போ கமிட் சேஞ்சஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த கோடு வந்து இப்போ நம்ம அங்கே வந்து அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ கான்ஃபிகரில் போயிட்டு ஸோ இங்கே போய் நீங்கள் வந்து பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேமு தமிழ் டு டெரான்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜனவரி. ஓகே, ஸோ இப்போ பேராமீட்டரை இங்கே ஸ்ட்ரிங்காக நம்ம வந்து பாஸ் பண்ணியிருக்கோம், தமிழ் டு டெரா ஜனவரின்னு. ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ பில்ட் நவ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஒன் கமிட் ஆயிருக்கு.
ஓகே. கன்சோல் அவுட்புட்ல வந்துட்டு ஹலோ தமிழ் டியூட்டரா கரண்ட் மந்த் இஸ் ஜனவரி. இப்போ வந்து பேராமீட்டராவும் நீங்க பாஸ் பண்ணலாம் இதுல. இப்போ இதுல வந்து பொசிஷனல் பேராமீட்டர் வந்து எங்க இருந்தாலும் நான் வந்து அத அக்சஸ் பண்ணணும். எனக்கு வந்து பொசிஷன் பிளேசிங் வந்து எனக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து மேப் யூஸ் பண்ணுங்க. மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து இத மாத்தி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேப்ன்னு போட்டு கான்ஃபிக் ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இது கோலன் வச்சிட்டிங்கன்னா இதுலக்குள்ள நீங்கள் பாஸ் பண்ணுற எந்த பேராமீட்டர் இருந்தாலுமே பொசிஷனல் பேராமீட்டர் இல்லாமல் எங்கேனாலும் எப்போனாலும் நீங்கள் வந்து பேராமீட்டரை மாற்றி மாற்றி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மேப்பு கான்ஃபிக் நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த வேரியபிள் எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் டாட் நேம் அண்ட் தென் வந்துட்டு கான்ஃபிக் டாட் மந்த் ஆஃப் தி இயர் அப்படின்னு நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணணும் மேப் யூஸ் பண்ணீங்கன்னா. இப்போ நான் இதையும் நான் கமிட் சேஞ்சஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நான் இதை வந்துட்டு பைப்லைன் ஸ்கிரிப்ட் மூலமா எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைப்லைன் ஸ்கிரிப்ட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் வந்து பொசிஷன் வந்து மாற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து மந்த் ஆஃப் தி இயர்னு நான் கொடுத்துக்கிறேன். மந்த் ஆஃப் தி இயர் ஜனவரி. கமா போட்டு தமிழ் டியூட்டரான்றது நேமு. இது வந்து கீ வேல்யூவாக நீங்கள் கொடுக்கலாம். நேம்ன்றது கீ, வேல்யூ வந்து தமிழ் டியூட்டரா. மந்த் ஆஃப் தி இயர் ஜனவரி, நேம்ன்றது தமிழ் டியூட்டரா. இப்போ நான் அப்ளை பண்ணிட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பில்ட் நான் கொடுக்குறேன். ஓகே. இதுவும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா ஹலோ தமிழ் டியூட்டரா கரண்ட் மந்த் இஸ் ஜனவரி. இப்படி தான் வந்துட்டு நீங்கள் வந்து கஸ்டம் ஷேர் லைப்ரரி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி உங்களோட பைப்லைன் ஸ்கிரிப்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் எப்போனாலும். இதுதான் வந்து கஸ்டம் ஷேர் லைப்ரரி ஜென்கின்ஸில் குரூவி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்து இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.